வணக்கம் மகளே, இன்னைக்கு நான் வீடியோ இதை பத்தி ஆக்சுவலா இன்னைக்கு நான் யோசிக்கவே இல்லை. ஆடி 18 அப்படின்றது எனக்கு தெரியாது. ரொம்ப நாளா பக்கத்துல இருக்க கோயில்கள் எல்லாம் விமர்சையா நடத்திக்கிட்டு இருக்காங்க. கூழு பண்ணுவாங்கல்ல. ஆடி மாசம்னாலே அம்மனுக்கு சிறப்பான நாள். அம்மனுக்குலாம் வழிபாடு பயங்கரமா இருக்கும். ஸோ அது நமக்கு காமனாகவே தெரிஞ்ச விஷயம் தான். நான் பெருசாக கன்சல்ட் பண்ணல. இன்னைக்கு தான் இன்னைக்கு தான் முக்கியமான நாள், ஆடி 18ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதான் ஆடி பெருக்கு நம்ம சொல்லுவாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட்ஸ் ஏதாவது பார்த்த மாதிரி ஞாபகம் எனக்கு சடனாக தோணுச்சு. ஆடி 18ஓட முக்கியத்துவம் என்னடா? அது வந்து முன்னோர்களை கும்பிடுற ஒரு மாதம் தானே. அதாவது இந்த டைமிங்ல இந்த ஆடி மாசப்போ நம்ம குலதெய்வத்தை கும்பிட போவோம். குடும்பமா போய் இந்த டைமிங்ல போய் விசிட் பண்ணி அங்கே சாமி கும்பிட்டு பொங்கங்க வச்சுக்கிட்டு சேவை அறுத்துட்டு வருவோம். ஸோ இதான் வழக்கம். ஆடி அமாவாசை எப்படி பொதுவாக குலதெய்வத்தை கும்பிடுறது, அதாவது நம்ம முன்னோர்களுடைய ஒரு நாள். இன்னைக்கு அவங்களுக்கான சிறப்பு நாள். அன்னைக்கு அங்கே போயிருக்கணும், வச்சிருக்கணும், இதெல்லாம் பண்ணியிருப்போம். பட் நம்ம டெய்லி மாதம் நம்ம அமாவாசைக்கு குலதெய்வத்தை கும்பிட்றதுனால நம்ம பெரிய அமாவாசை இருக்கும். ஸோ அந்த இந்த மகா சிவராத்திரின்னு சொல்லுவாங்கல்ல, அப்போதான் நம்ம போவோம் குலதெய்வத்துக்கு கும்பிட. அதுவும் சிறப்பான ஒன்றுங்க, இதுவும் சிறப்பான ஒன்று தான். ஆனால் இதை அப்படியே அம்மனுக்கு மாற்றி வச்சுட்டானுங்க. எல்லாருக்கும் ஆடி மாதம்னாலே அம்மன் தான். கூழ் ஊற்றிட்டு மெப்பிளை வந்துட்டு ஆடுறது. ஸோ இந்த வழக்கத்தை உருவாக்கிட்டானுங்க. இந்த ஆடி அமாவாசை பற்றி ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணணும். இந்த அம்மன் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இதை பற்றி மட்டும் தான் நம்ம பேச போகிறோமா? கிடையாது. வேற என்னெல்லாம் பேச போகிறோன்றத வீடியோக்களை பார்க்கலாம். வாங்க வீடியோக்களை போகலாம். என்னடா இழுவ மேட்ருக்கு வாடா. பாதை முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை. முதல்ல கடகராசியில வந்து சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்கிற நாள். இதான் அந்த ஆடி 18ன்றது சொல்ற நாள். ஸோ இந்த நாளுக்கு திதி கொடுக்குறது, இந்த விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க. ஆடி அமாவாசை வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஆடி அமாவாசை முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலாக போன மாதமே முடிஞ்சு போச்சு. ஸோ 24 வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ போன மாதமே முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த மாதம் வரப்போகிறது வந்து இந்த மந்த் இங்கிலீஷ் காலண்டர் படி இந்த மாதம் வரது வந்து அடுத்த தமிழ் மாதத்துக்காக விஷயம். ஆடி அமாவாசை முடிஞ்சு வச்சு. ஸோ இந்த ஆடி அமாவாசைன்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஆடி மாதமே ரொம்ப முக்கியமான விஷயம் தான். நீங்க எல்லாம் யோசிச்சு பாருங்க. கடகராசியில கனெக்ட் ஆகுது. கடகராசி என்ன? ஆமை அதன் நெஞ்சிலே சுமக்கும் வெற்றிலை பெட்டி ஒன்று. அதே மாதிரி கடகத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. இதை நம்ம கடகராசி பத்தி பேசும்போது சொல்லியிருப்போம். அந்த வீடியோ கிளிப் போடுறேன்னு பாருங்க. கடகம் நண்டு ஓடு இருதயம் சொல்றாங்க. இந்த இருதயத்தையும் மார்பத்தையும் குறிக்குது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சில 2 ஆர்கன்ஸை குறிக்கும். ஒரு படிநிலை, அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நீங்கள் அடுத்தது நீங்கள் கவனிக்கலாம். இதோட ஏற்கனவே இருந்த ராசியில் இருக்க ஒரு உறுப்பு இதுலேயும் கனெக்ட் ஆகிருக்கும். ஏன்னா அது முழுமை அடைஞ்சு இதுலேருந்து அடுத்து முழுமை அடையும். ஸோ இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அடுத்த படிநிலை ஒன்று இன்டர் கனெக்ட் இருக்கு. ஸோ அதுக்காக கடகராசியில் வந்து இருதயமும் மார்பகமும். ஸோ இதெல்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக பில்ட் ஆகுது. இதயம் கொஞ்சம் ஃபார்ம் ஆகி நல்லா கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கு. இது வேற எந்த ராசியும் இல்லை, நண்டு பயிர் ராசி தான் இது. இந்த ராசிகளோட இந்த லோகோலாம் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சிம்பாலிசம்லாம் இருக்குல்ல, இந்த சிம்பாலிசத்தை பற்றிலாம் தனியாக பேசலாம். இப்போ நம்ம பேசிக் மட்டும் பார்க்க போகிறோம். இந்த ராசிகளை பற்றி நான் பேசிக் தான் பார்க்குறோம். அந்த ஷார்ட் முடிச்சிடுறோம். கடகம் அப்படின்றது என்னென்ன அப்படின்றது. கடகமும் நீர் சம்மந்தப்பட்ட விஷயம் தான். கிட்டத்தட்ட சிமிலராக எல்லாமே நீர் சம்மந்தப்பட்டது தான் இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, மனிதனுடைய ஆர்க்கமும் முடிவும் நீரில் தான் ஆரம்பிக்குது. ஸோ அதை பற்றி நம்ம இறுதியில் முடிக்கும் போது, கும்பராசியில் முடிக்கும் போது உங்களுக்கு புரிஞ்சிடும். மார்பகம் அண்டு இதயம்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அன்பு, கருணை, இரக்கம் அப்படின்றது தான் நம்ம ஓமைப்படுத்தி இருக்கோம். ஸோ அதாவது சோல்ஃபுல்லாக இருக்குது. ஐயோ நெஞ்சு தொட்டுட்டானே அப்படின்னு சொல்லுவாங்க. வாரணமாயிரத்துல ஹார்ட்டை தொட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன சீக்வன்ஸ் வரும். ஸோ அது ரொம்ப கனெக்ஷனான ஒரு சோல்ஃபுல்லான கனெக்ஷன் சொல்லுவாங்க. நிச்சயமா எனக்கு தெரியும். ஐ நோ இட் ஃப்ரம் ஹியர். நெஞ்ச தொட்டான், அவன் நெஞ்சில கை வச்சுட்டான், அவனை தடுக்காத. ஸோ முன்னோர்களோட கனெக்ஷன், இந்த அன்பு, பித்ரு, இந்த விஷயங்கள்லாம் பண்ணணும்னு சொல்றாங்க. சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிக்கிறது. புரியுது உங்களுக்கு? வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த கண் வந்து சூரியன், இந்த கண் வந்து சந்திரன். ஸோ இந்த விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம். இதெல்லாம் நம்ம இதுக்குள்ள போட்டு குழப்ப வேணாம். ஸோ இந்த சூரியனும் சந்திரனும் சஞ்சரிக்கிறது கடகராசியில ஒரு பவர்ஃபுல்லாக இருக்காங்க. கடகராசின்றது வந்து நண்டு கேரக்டராக குறிச்சது. தண்ணிக்குள்ள கனெக்ட் ஆகுது. நீருக்குள்ளேயும் நிலத்துக்குள்ளேயும் வாழக்கூடிய ஒன்று. அதாவது நிலத்தின் ராஜா யாரு அப்படின்னா சூரியன். கடலின் ராஜா யாருன்னா சந்திரன். எப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த பூமியோட இயற்கை சுழற்சி ஒன்னா நடக்கணும் அப்படின்னா சூரியனும் சந்திரனும் ஒரே மாதிரி சுத்தி வந்து காலநிலை மாற்றம் உருவாக்குனதான். அதாவது வெயில் காலம், குளிர்காலம் இதெல்லாம் மாறி மாறி வரும்போது தான் அந்த காலநிலை மாற்றத்தினால தான் நம்மளுடைய அந்த உயிர் சுழற்சி கரெக்டாக போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒத்துக்கிறீங்க தானே? ஸோ நண்டுக்கு 2 தன்மை இருக்கும். கடற்குள்ள தண்ணிக்குள்ளேயும் வாழ முடியும், நிலத்துக்குள்ளேயும் வாழ முடியும். இதே தான் ஆமையை வைக்காம நண்டை வச்சிருக்காங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. ஆமையதன் நெஞ்சிலே சுமக்கும் வெற்றிலை
இந்த ஆமை அதன் நெஞ்சிலே சுமக்கும் வெற்றிலை பொட்டி ஒன்று யார் கண்ணும் படாமலே அந்த விஷயங்கள் சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த பாட்டு சீக்வன்ஸ் ஸோ எல்லாமே ஒரு ரகசியம் குறிக்கப்பட்ட விஷயம். அதனால வந்து ஆடி மாதத்துக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான விஷயம். 3 கனெக்ட் பண்ணுறது, ஆமைனாலே 3 கனெக்ட் பண்ணுறது, ஒயிட் ரேபிட் அப்படின்னாலுமே 3 கனெக்ட் பண்ணுறது தான். சில சீக்வன்ஸ் இருக்குது. என்ன மேட்டர் அப்படின்னா அந்த மூனோட எர்த்து கூட கனெக்ஷன், அதாவது முன்னோர்களுடைய ஆற்றல் அங்கேருந்து வந்து போயிட்டு இருக்கு. இந்த அமாவாசை டைமிங்கில், அமாவாசைனாலே ஒரு நிலவை குறிச்சது தான். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை நான் பேசலாம்னு நினச்சேன். இந்த ஆடி அமாவாசைக்கு நீங்கள் குலதெய்வத்தை முன்னோர்கள் தான் வழிபடணும். அன்னைக்கு புது விஷயங்கள், பழைய விஷயங்கள், அது மாதிரி எந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் பண்ண மாட்டாங்க. அதாவது வணிகம் பண்ண மாட்டாங்க நம்ம ஆட்கள், மனிதர்கள் பண்ண மாட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, காலங்காலமாக நம்மளை அடிமைப்படுத்தி ஒழிக்கணும் யாரு? வணிகர்கள் தான். ஸோ அந்த காலகட்டத்தில் நம்ம வணிகர்களை புறக்கணிச்சோம். மற்ற சூழ்நிலையில பண்ண முடியாட்டியும் இந்த ஒரு பர்டிகுலர் டைமிங்கில் நம்ம முன்னோர்கள் வந்து வீரியமான இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இருக்கு. அவனுக்கும் பலம் இல்லை, இவனுக்கும் பலம் இல்லை, நேர்கோட்டில் இருப்பாங்க. சூரிய கூட்டத்துக்கும் அந்த இடம் நீட்சியான, அதாவது பவர் கம்மியான இடம், சந்திர விஷயங்களும் கம்மியான இடம், ரெண்டும் ஒரே சமம் பேலன்ஸ்டா இருக்கக்கூடிய நாள். அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ அது பேலன்ஸ்டா இருக்க நீரும் நிலமும் சேர்ந்த ஒரு உயிரினம் என்ன, ஆமையும் நாண்டும். ஸோ இந்த கேட்டகரியில் இது வரனால இப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம போய் வணிகம் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்ம முன்னோர்களுடைய ஆற்றலும் பேலன்ஸ்டாக இருக்குது. அங்கே போய் நம்ம வணிகம் பண்ணோம்னா, வணிகத்தோட வாங்கணும், அதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா முன்னோர்களை இது பண்ணுற மாதிரி. ஏன்னா வணிகர்கள் தான் இந்த எல்லாத்துக்கும் காரணம்ன்றது முன்னோர்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் இந்த ஆடி மாதம் யாருமே புறக்கணிச்சாங்க. புது பொருட்கள் வாங்காமல் எதுவும் பண்ணாமல் இருந்தாங்க. இதை ஊக்குவிக்கிறதுக்கு அந்த சூரிய கூட்டம் என்ன பண்ணுச்சு, அதாவது வணிக கூட்டம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, ஆடி அமாவாசை அன்னைக்கு ஆடி தள்ளுபடி, ஆடி மாசம் ஊரே பேசும் தள்ளுபடி, ஆடி தள்ளுபடின்னு சொல்றாங்க இல்ல. எவனக்காவது தெரியுமா ஆடி தள்ளுபடி ஏன் கொடுக்குறாங்கன்னு? அந்த காலகட்டத்துல ஆடி மாசத்துல நம்ம வணிகத்தை புறக்கணிச்சோம். புதிய பொருட்கள், புதிய வணிகம் எதுவுமே வாங்காம இருந்திருந்தோம். அதை ஊக்குவிக்கிறதுக்காக ஃப்ரீன்னு இலவசமா தான் பால் டானியே குடிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஆக்கி வச்சிருக்காங்க. ஒரு சிஎம் ஆகிறதுக்கே இலவச பொருட்கள் கொடுத்தா ஆகுறாங்க. மிக்சி, கிரைண்டர், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த இலவசம் ஊறி போன பழக்கம் உங்களுக்கு புரியுதா? இது வணிகர்கள் பண்ணு. வணிகர்கள்ட்ட இருந்து அரசியல்வாதிகள் கைப்பற்றிக்கிட்டாங்க. அவங்களும் இலவசத்தை கொடுத்து இந்த மக்களை ஏமாத்துறாங்க. இவ்வளவுதான் விஷயம். ஆடி மாசத்துக்கு இதுக்கு ஆடி ஆஃபர் கொடுக்குறாங்கன்னு. இன்னைக்கு எந்த ஒரு புது பொருட்களும் வாங்குறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, கார் வாங்குறது, இது ஆஃபர்ல எதுவும் வாங்காதீங்க. அந்த இது யாருக்கு பிளஸ்ஸா மாறும் அப்படின்னா எல்லாமே லாஸ் தான் ஆகும். யாருக்கு ஆகும்னு நமக்கு ஆகும், மனிதர்களுக்கு ஆகும். அன்னைக்கு கெடுதலான நாள். நம்ம முன்னோர்களை புறக்கணிச்சு அவங்கள அவமதிச்சு அந்த விஷயத்த பண்ற மாதிரி, அதை பண்ண வைக்கணுன்றதுக்காக, முன்னோரோட கோவம் நம்ம மேல விழணுன்றதுக்காகத்தான் அவங்க இந்த மாதிரி ஆஃபரை கொடுத்து அவங்களுடைய முன்னோர்களை சந்தோஷப்படுத்தி நமக்கு ஆஃபர்ல, அதுவும் பழைய பொருட்கள், விற்காத பழைய பொருட்கள் ஆஃபர்ல இறக்கி வித்து தள்ளிடுவான். அவனுக்கு டபுள் லாபம். நம்ம முன்னோர்கள் மேல நமக்கு கோவம் வந்ததும் நடக்கும், அவனுக்கு பழைய பொருட்களை வித்து தீர்த்த மாதிரி இருக்கும். அடுத்து தீபாவளி வந்துடும், தீபாவளிக்கு புது பொருட்களை இறக்கிடுவான். வணிகம், திருவிழாக்கள், ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாமே வணிகம். நமக்கு அப்படிலாம் கிடையாது. யார் வியாபாரம்லாம் பண்ணல. அவங்க வச்சிருந்த பொருட்களை அவங்க வந்து மக்கள்கிட்ட வைப்பாங்க, பகிர்ந்துக்குவாங்க, அவ்வளவுதான். இது வணிகம் கிடையாது. அவங்ககிட்ட இல்லாதது இவன் கொடுத்துக்குவான், இவங்ககிட்ட இருக்காது அவன் கொடுத்துக்குவான். பகிர்ந்துண்டு வாழ்ந்தோம். வணிகம்ன்றது ஒன்றை கொடுத்து பணமா வாங்கிக்குவான். அதாவது உங்களுடைய ஆற்றல், உழைப்பை சுரண்டுவான். இதுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்கு. இந்த காலகட்டத்தில் குறிக்கிறதுக்காகத்தான் ஆடி மாசம் முக்கியமான விஷயம். அதுக்கும் அம்மன் கோயில்களுக்கு சிறப்பாக்கி விட்டாங்க. அன்னைக்கு நம்ம குலதெய்வத்தை தான் தேடணும். ஆனா எல்லாரும் பக்கத்துல இருக்க ஒவ்வொரு ஊருக்கு இருக்க அம்மன் கோயில போய் கூழ் ஊத்திட்டு இருப்பீங்க, காப்பு கட்டுவீங்க, அது கட்டுவீங்க. அந்த டைமிங்ல நீங்க போய் முன்னோர்களை தான் வணங்கியிருக்கணும். குலசமயத்தை அங்க போக முடியாட்டியும் அன்னைக்கு குலதெய்வத்தை வீட்டுல வச்சு வணங்குறீங்களா? ஸ்பெசிஃபிக்கா குலதெய்வத்தை வீட்டுல வச்சு வணங்க விட மாட்டாங்க. யாரா வீட்டுல கேட்டு பாருங்களேன், குலதெய்வத்தை புகைப்படத்தை வீட்டுல வச்சு வணங்கும். அதெல்லாம் வணங்கக்கூடாது. ஏன்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா, குலதெய்வ வீட்டுல ஆக்ரோஷமான கடவுள், குலதெய்வத்தெல்லாம் வீட்டுல வச்சு வணங்கக்கூடாது, நம்ம சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்றாங்க. பேசிக் கான்செப்ட். குலதெய்வத்தை வீட்டில் வச்சிருக்கோம், சுத்தபத்தமா இருக்கணும்னு சொல்றாங்க. சரி, ஏத்துக்கிறேன். சிவன், மாரியம்மன், காளியம்மன், முருகன், பிள்ளையாரு, பெருமாள், இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் சுத்தபத்தத்தை எதிர்பார்க்க மாட்டாங்களோ? நம்ம எப்படி வேணா இருக்கலாமா அவங்களோட போட்டோலாம் வச்சுக்கிட்டு? பேசிக் கேள்வி தானே. பெருங்கோயில்கள், பெரும் கடவுள்கள், பெரும் தெய்வங்கள் மலை மேல் வீட்டு இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் செலிபிரிட்டிலாம் பயங்கரமா செலிப்ரேட் பண்றானுங்க. அந்த கடவுளை வீட்டில் வச்சிருக்கிறதுக்கு நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாமா? சொந்த தெய்வத்தை வீட்டுல வச்சிருக்கு இவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனா? உங்க முன்னோர்களை வீட்டுல வச்சுக்கிறதுக்கு அவங்களும் இதே வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தானே. அன்றாடம் வாழ்க்கையில் எல்லாம் இல்லற வாழ்க்கை இருக்கும், மென்சேர் என்ன சொல்றது, பீரியட்ஸ் நடக்கும்ல, அந்த சுழற்சிக்காக தான் குலதெய்வத்தை வச்சுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா குலதெய்வத்தை வந்து ஒரு தீட்டாயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கட்டி வச்சிருக்காங்க. அதே மாதிரி முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்க, நம்ம வீட்டுல ஒரு கேதம் ஆயிடுச்சு அப்படின்னா குலதெய்வத்துக்கு போகக்கூடாதுன்னு கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு பேசிக்கா சொல்லுவானுங்க. ஆனா குலதெய்வத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவானுங்க. காரணம் என்ன?
ஏன்டா நம்ம வணங்குறதே அமாவாசை அன்னைக்கு இறந்தவங்கள தான் வணங்கிக்கிட்டு இருக்கோம். முன்னோர்கள்ன்றவங்க நமக்கு முன்னாடி இருந்து இறந்து போனவங்க, வீரமா நமக்காக இறந்து போனவங்க. இறந்து போனவங்களை வணங்குறதுக்கு நம்மகிட்ட இருந்து இறந்து போனவங்க போகக்கூடாதுன்னு தீட்டு நீ எவன்டா சொன்னது? ஏன்னா அந்த டைமில் நீ குலதெய்வத்துக்கு போகும்போது உன் கூட இருக்க எல்லா குடும்பத்தோட தான் போயிருப்பீங்க குலசாமி கும்பிடும்போது. அப்போ உங்க ஊர்ல இருக்க ஒருத்தர் இல்லைன்றப்போ நீங்க போகும்போது அந்த ஆத்மாக்கள் இங்கே தான் இருக்கும், அந்த எண்ணலைகள் இங்கே தான் இருக்கும். நீங்க போகும்போது அந்த எண்ணலைகளை குலதெய்வத்திட்டு போய் சேர்த்துருவீங்க. கருப்போட கருப்பா ஐக்கியமாயிரும், வலிமைப்படுத்துவீங்க. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன்றது. இப்போ அமாவாசை அன்னைக்கு இறந்து போனவங்களுக்கு தீட்டு கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிருக்காங்க பாருங்க. அது ரொம்ப தப்பான விஷயம். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு கேதம் ஆயிடுச்சு அப்படின்னா கெட்ட எண்ணத்துல இருப்போம். என்ன கெட்ட எண்ணத்துல இருப்போம்? வருத்தத்துல இருப்போம். வருத்தத்தை யார்கிட்ட போய் சொல்லி புலம்புறீங்க? கோயில போய் தானே புலம்புறீங்க. அப்போ உங்களது கோயில் தானே உங்க முன்னோர்கிட்ட பாட்டம் போட்டு தான் புலம்பணும். இங்க இருக்க உங்களோட முன்னோர்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணலைகள் உங்களை சுத்தி தான் சுத்திட்டு இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. இவங்க பித்ரு திதி கொடுப்பாங்க இல்லை, அது வரைக்கும் இங்கே தான் சுத்திட்டு இருக்கும். 16 காரியம் அந்த மாதிரி அந்த எண்ணலைகளோட நீங்க குலதெய்வ கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா இந்த எண்ணலைகளை உங்களோட தான் வரும். அது அப்படியே அந்த கருப்போட சேர்ந்துடும். 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்து உங்க முன்னோர்களோட சேர்ந்துடும். இது என்ன நடக்கும்? வலிமை சேர்க்கும், உங்க குலம் காக்கும். உங்களுடைய முன்னோர்கள் அடுத்தடுத்து உங்க ஃபேமிலில இருந்து போறவங்களுக்குலாம் இப்படி நீங்க உள்ள சேர்த்துட்டே இருப்பீங்க. இது வலிமை அடையும், எதிரிக்கு ஆபத்தா மாறும். இதுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடணுன்றக்காக தான் தீட்டு கூட்டுன்னு சொல்லி 1 வருஷத்துக்கு முடிச்சு விட்டாங்க. 6 மாசம் கூட இல்லை, 1 வருஷத்துக்கு போகவே விடான்ட்டாங்க. அப்படி ஒருத்தர் இருந்தாருன்றதே மறந்துடுவீங்க. அப்படி இருக்கிறத மறந்துட்டு நீங்க வாடு சாப்பிட்டு ஜாலியா வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு 2-3 மாசத்துலயே மறந்துடுவாங்க. இதுல 1 வருஷம்னா அவர் என்ன நிலையிலும் இருக்காது, அது செதஞ்சு போயிடும். அவர் கோபத்துல இருப்பாரு. அந்த டைம்ல குலதெய்வத்துக்கு போக உனக்கு அருள்வாசி கொடுத்துரும் உடனே. எல்லாமே சிம்பிளா இருக்கு, கவனிக்க மாட்டீங்க. ஆடி 18 இன்னைக்கு. நேத்து வந்து தினமலர் நினைக்கிறேன், ஆன்மீக மலர் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலா தினகரன், ஆமா தினகரனோட ஒரு நியூஸ் பேப்பர் நேத்து ஆன்மீக மலர். எப்போ வந்திருக்கு? நேத்து. ஆக்சுவலா 2ஆம் தேதி தானே, 2/8/2025 கரெக்ட். ஸோ நேத்து வந்திருக்கு. முசுகுந்த சக்கரவர்த்தி வச்சு ஒரு நியூஸ் வந்திருக்கு ஆன்மீக மலர்ல. ஸோ முசுகுந்த சக்கரத்தை என்ன சொல்லியிருக்கோம்? அது முசுகுந்தன் சொல்றது குரங்கு ரூபத்தில் இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்னு சொல்லுவாங்க. நம்ம கூட சொல்லியிருக்கோம்ல, 10,000 ஆண்டுகளுக்கு அப்புறம், அதாவது தேவலோகத்துக்கு போய் தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாயத்தை தீர்த்து வச்சுட்டு திருப்பி பூலோகத்துக்கு வரும்போது அங்கேயே சொல்லப்பட்டுச்சு, நீ போகும்போது உன் சந்ததிகள்லாம் என்னதுக்கு அழிஞ்சிருக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஸ்பேஸ் டிராவல். இங்கேருந்து வேற ஒரு உலகத்துக்கு போனது தான் இந்திரலோகம், அந்தரலோகம், சந்திரலோகம் தான் சொல்றாங்களா. அந்த மாதிரி லோகத்துக்கு போகும்போது போயிட்டு இங்கே டிராவல் பண்ணும்போது பூமியிலோட இயராக்கள் ஓடிடும். ஏன்னா வார்ம் ஹோல் வழியா போவானுங்க, இல்லை பிளாக் ஹோல் வழியா போவாங்க, இல்லை லைட் வேகத்துல போவானுங்க. ஸோ இந்த ஸ்பீட்ல போகும்போது இங்கே காலங்கள், அவங்களுக்கு அந்த காலங்கள் நார்மலா போற மாதிரி தான் இருக்கும். இங்கே காலங்கள் 10,000 ஆண்டுகள் ஓடி போயிடும், இல்லை பல 100 ஆண்டுகள் ஓடி போயிடும். அப்போ இவனோட சந்ததிகள் இப்படி ஒருத்தர் இருந்ததே மறந்துடுவாங்க. இதைத்தான் இந்த முசுகுந்த சக்கரவர்த்திக்கு இந்திரன் சொல்லுவான்னு நினைக்கிறேன். இந்திரன் வந்து சொல்றாப்ல, நீ போகும்போது உன்னுடைய லோகத்துல எல்லாமே அழிஞ்சிருக்கும், உன்னுடைய வரலாறு அழிஞ்சிருக்கும், பரம்பரை தாண்டி போயிருக்கும், 10,000 ஆண்டுகள் கடந்திருக்கும்னு சொல்லும் போது, அப்படியா அப்ப எனக்கு நிரந்தர நித்திரை கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அதாவது கிரையோ ஸ்லீப், கிரையோ பாட்டில் படுத்து ஸ்லீப்பிங் கொடுப்பாங்க. அந்த ஸ்லீப்பிங்கை வந்து ஓப்பன் பண்றது தான் ஒருத்தர் உள்ள வருவாரு. அவரை வந்து ஒரு சூழ்ச்சி முறையில மாட்டி விட்டு, ஒரு கதை தெரியும் உங்களுக்கு, அந்த கதைக்கு இருந்த கமெண்ட்ல சொல்லுங்க, அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல, உங்களுக்கு ஞாபகம் இருக்காம பார்ப்போம். அவர் ஒரு குகையில போய் கிரையோபாட்டில் படுத்திருப்பாரு. அப்போ ஒருத்தனை அழிக்க முடியாத ஒருத்தனை கூட்டி வந்து இவர் கண்ணில் பட வச்சாங்க. யார் முதல்ல என்னோட தூக்கத்தை கலைக்கிறாங்களோ அவங்களை அழிக்கிற சக்தி இவர்கிட்ட இருக்கும். கான்செப்ட் எழுந்திரிச்சோடனே போட்டு தெரிவாங்க. புரியுதா? ஓகே. இப்போ ஏன் அப்படி பேசுறோம் அப்படின்னா, அதுல கடைசி இந்த ஆர்டிகல்ஸ்ல கடைசி ஒரு பாயிண்ட் போட்டிருக்காங்க. ஆஞ்சநேயர் கோயில்லாம் மலினம் அடைஞ்சிட்டு இருக்கா, அதாவது பொலிவு இழக்கும்ல, கும்பிடுறது இந்த பிரார்த்தனைகள்லாம் குறையுது. ஸோ அந்த மாதிரி புகழ் குறையக்கூடிய ஆன்மீக ஆஞ்சநேயர் கோயில்கள் அப்புறம் நாங்கள் டேக் ஓவர் பண்றோம்னு ஒரு மடம் பண்ணுது. இந்த மடத்தோட வேலை அப்படின்னா குருகுல கல்வி பண்ணிட்டு இருக்காங்க. திருச்சி ஸ்ரீரங்கம் கனெக்ஷன். அம்மன் ஸ்ரீரங்கத்தில் யார் இருக்கா? நம்மளுடைய ராணியோட கோட்டை தாங்க அது ஸ்ரீரங்கம். சரி, ஓகேங்க. சரி, இந்த ஸ்ரீரங்கத்துல இந்த கனெக்ஷன் ஆகுது. குருகுல கல்வியில அச்சாணி, அதாவது சொல்றாங்கல்ல, நம்மளுடைய டிசிபி குறும்பல் கூட சொல்லிச்சுல, சிறார்பள்ளி இருக்கிற இடம் தான் திருச்சி அப்படின்னு சொன்னாங்க. இங்கே தான் குருகுல கல்வி ஆரம்பிச்சிச்சு அப்படிலாம் சொன்னாங்க. அதனாலதான் அவங்களும் குருகுல கல்வி ஆரம்பிச்சேன்னு ஒரு வீடியோல சொன்னாங்க, ரீசன்டா சொன்னாங்க. நாம் அந்த குருகுல கல்வியை கொண்டு வர போறோம். இது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. நாம் ஒன்றும் புதுசா செஞ்சிடலீங்க. முருகன், அதுக்கப்புறம் இவரு கிருஷ்ணன், விஷ்ணு, திரு சிறார்பள்ளியிலிருந்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவரெல்லாம் செஞ்சது தான் நாம திருப்பி செய்ய போறோம். இந்த நியூஸும் இப்போ ரீசெண்டா வருது. இந்த ஆள் பிஜேபி ஆர்எஸ்எஸோட கைக்கூலின்னு சொல்றோம், எவனுமே கண்டுக்க மாட்டீங்க. இந்த மாதிரி லூப் ஹோல்ஸ் உலகம் முழுக்க கூடிய செய்தி எல்லாம் கவனிக்கும் போது இந்த கோமாளிகள் யாருன்றது ஈஸியா தெரிஞ்சுக்கிறது.
கவனிக்கிறது இல்லை, மக்கள் கவனிக்கிறது இல்லை. கவனம் குறைவறனால நமக்கு சுற்றி நடக்கிறது என்னன்னே புரிய மாட்டேங்குது. இந்த ஆளெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்படித்தான் காலங்காலமா இவர் என்ன சொன்னாரு, நான் குருகுல கல்வி தான் ஆரம்பிக்க போறேன் வீடியோல சொன்னார்ல. நாம் அந்த குருகுல கல்வியை கொண்டு வர போறோம். இது என்னுடைய நீண்ட நாள் ஆசை. இதோட நோக்கம் என்ன? சங்கராச்சாரி மடம் மாதிரி இவரு நாளைக்கு ஒரு மடத்தை உருவாக்கி இப்ப வேணா இவங்க இப்படி இருப்பாங்க. அதுக்கப்புறம் பாருங்க இந்த சிம்பிள் போட்டாங்க இல்லை இங்கக்குள்ள. அடுத்து பாருங்க, அடுத்து ஓன் கலர் கோட்ஸ் ஒயிட் கலர் போடுவாங்க, அப்புறம் கலர் போடுவாங்க. ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு கலர் கொடுப்பாங்க. யூனிஃபார்ம்ஸ் இருக்கும்ல. இவங்க ஆரம்பிக்க போற குருகுல யூனிஃபார்ம் நான் சொல்லவா, அடிப்படையில இருந்து போறதுக்கு ஃபர்ஸ்ட் சேர்க்கும் போது கருப்புல கொடுப்பாங்க. அறியாமையா ஏண்டா, எல்லாத்தோட சூட்சமே கருப்புல தான் இருக்கு. இவன் அப்படியே முக்தின்றது வந்து வெண்மைக்கு போயிடுவானா. வெண்மைன்றது வெறுமை, புரியுதா உனக்கு? வெறுமை, ஒண்ணுமே இல்லைன்னு அர்த்தம். ஒண்ணுமே இல்லாத வந்து ஞானம்ன்றாங்க இவங்க. எல்லாம் இருக்க இடம் வந்து அறியாமைன்றாங்க. ரிவர்ஸ்ல போட்டாங்களா, உன்னோட உண்மையான வரலாற்றை ரிவர்ஸ்ல உனக்கு கற்றுக் கொடுக்குறான். உனக்கு எப்படி இல்லை ஞானம் அடைவ, உன்னை ஞானம் அடைஞ்ச மாதிரி நம்ப வச்சு போட்டு தள்ளிடுவாங்க. அதாவது போட்டு தள்ளுவாங்க மீன்ஸ் போய் சேர்ந்துருவேன். அப்புறம் ஐயோ ஒரு கடவுள் ஆகிட்டாருன்னு இவங்களே கடவுளை ஆக்கிடுவாங்க. நீ கடவுள்கிட்ட சேர மாட்டேன், அவங்ககிட்ட தான் போவ, எதிரி ஆற்றல்கிட்ட தான் போவ. ஏன்னா அவனோட டிசைன் தானே இதெல்லாம். இது மைன்யூட்டான விஷயங்கள். இவர் ஆரம்பிக்கிறாரா, நான் முன்னாடியே சொல்றேங்களே, இவங்க குருகுல கல்வி ஆரம்பிப்பாங்க. நான் தான் சொன்னேன், என்கிட்டே கேட்டாங்க நீங்க இந்த மாதிரி டீச் பண்ணலாம்ல குழந்தைங்களுக்கு, எதுக்கு? அதெல்லாம் தேவையே இல்லை. நான் தான் டெய்லி வீடியோல சொல்றேனே, இதை நீ கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு உன் குழந்தைக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ண. எதுக்கு உனக்கு நான் ஒரு குருவா இருக்கணும்னு அவசியம்? நான் உனக்கு டீச்சர் அதுக்கு இருக்கணும். உனக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீ பாக்குற, அப்ப நீ உன் குழந்தைக்கு சொல்லிக் கொடு. அதானே சரியா இருக்கும். அப்படிதானே காலங்காலமா நம்ம வரலாறு கடத்திருக்கோம். இது எதுக்கு நான் தனியா ஸ்பெசிஃபிக்கா பார்க்கணும்? கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆயிடுச்சுன்னா எங்களோட வீடியோ பார்க்க சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இதை கத்துக்கிட்டீங்கல்ல, சிறப்பா கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு அதை குழந்தைங்களுக்கு கற்பீங்க. தனியா ஒரு இடத்துக்கு போகணும்னு அவசியம். நானே என் குழந்தையெல்லாம் இருக்கும் போது நான் என் குழந்தைய ஸ்கூலுக்கு அனுப்புவேன். எப்படி நம்ம அனுப்புவேன்? போய் 100 மார்க் எடுக்கணும், போய் படிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு சொல்ல மாட்டேன். ஸ்கூல் போ, மக்களோட சமயங்களும் பழகு, எல்லாரும் கூட அன்பா பழகிக்க, இந்த கலாச்சாரத்துக்குள்ள இணைஞ்சுக்கோ, உள்ள இரு. எவ்வளோ மார்க் எடுக்கணும் அவசியம் இல்லை. போய் படிக்கிறியா, ஜஸ்ட் பாஸ் ஆகிற மட்டும் படி. ஃபெயில் ஆனால் பிரச்சனையே இல்லை, எனக்கு கவலை இல்லை. உன்னோட அறிவு என்னன்றது எனக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். உனக்கு அறிவு என்னன்னு சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இவங்க சொல்லிக் கொடுக்குறது அறிவுன்றது கிடையாது. அவங்க வேலை பார்க்கறதுக்கான ஒரு லேபரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆள்றதுக்கான ஒரு தலைமையை உருவாக்கிட்டு இருக்கேன். சிம்பிள். அதாவது இன்டெலிஜென்ஸை உருவாக்கிட்டு இருக்கேன். சிம்பிளான கான்செப்ட். இவங்க சொல்ற குருகுல கல்வி, சிறார்பள்ளி, திருச்சி, இப்போ இந்த உடைய நான் சொன்னேன்ல, இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி, இந்த மடம்னு ஒருத்தவங்க நாங்கள் டேக் ஓவர் பண்ணுறோம்னு சொன்னாங்களே ஆஞ்சநேயர் கோயிலெலாம். ஆஞ்சநேயர் கோயிலாம் யாரு? ஆஞ்சநேயன்றது குரங்கு ரூபத்தில் இருக்கக்கூடியவர் தானே. முசுகுந்தனும் அது கூட கனெக்ஷன் தானே. இதெல்லாம் முசுகுந்தன் கோயிலாக மாற்றுவாங்கன்னா அப்போ ஆஞ்சநேயர் கோயிலில் முசுகுந்தன் கோயில்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? சரி, ரைட் விடுங்க. சரி, இந்த முசுகுந்தன் கோயிலாம் அவங்க டேக் ஓவர் பண்ணுறாங்க. யாரு? ஒரு மடாதிபதி, மடம் வச்சிருப்பாங்கல்ல, அந்த குருகுல கல்வி நடத்துவாங்கல்ல, அவங்க. தேடி பார்த்துக்க, இப்படி ஒரு விஷயம் இருக்கு. இவங்க இப்போதான் சிறார்பள்ளி ஆரம்பிக்க போறாங்க. அவங்க ஆல்ரெடி பண்டைய காலத்துல இருந்தே இவங்க எஜுகேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கானுங்க. அவங்க ஆட்களுக்கு ரகசியத்தை கடத்திட்டு தான் இருக்காங்க. இது எதுவுமே தெரியாத தற்கூரியா நம்மள இருக்கிறனால தான் இந்த மாதிரி டிசிபி பாண்டியன் மாதிரி கோமாளிகள், பாரிசாலன் மாதிரி ஏமாளிகள் எல்லாரும் உள்ள புகுந்துக்கிட்டு பல வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க. எம்ஜிஆர் ஆசை காட்டியிருப்பானுங்க, உடனே நாளைக்கு சிஎம் ஆக்கிறோம், அப்படி கத்திக்கிட்டே இரு, ஒரு 10-15 வருஷம் கழிச்சு உடனே நான் சிஎம் ஆக்கிட்டோம் நம்ப வச்சிருப்பாங்க. நம்ப வைக்கிறது மட்டும் இல்லை, பல பேரை நம்ப வச்சு ஆக்கவும் செஞ்சிருக்காங்க. ஏன் விஜய்க்கு ஆசை கொடுக்கலையா? இதே மாதிரிதான் எல்லாரும் கொடுக்கப்பட்டுச்சு. இங்க அவனோட ராஜ்யம், அவனோட கோட்டை, அவனுடைய பிரபஞ்சம், அவனுடைய பூமி, அவனால என்ன வேணா பண்ண முடியும். நான் அப்படி இருந்துமே நம்மளை பார்த்துக்கிட்டு இவங்க இவ்வளோ அல்லூர்றானுங்க அப்படின்னா மனிதர்களுடைய பொட்டன்ஷியல் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சுக்கிறதுக்காகத்தான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஆடிய மாதம் கூடி கொண்டாடணும். எப்படி கொண்டாடணும் அப்படின்னா, குலதெய்வத்தில் குடும்பமாக ஜாலியாக இருங்க, ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுங்க, பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க, குலதெய்வத்தை நினைச்சு வணங்குங்க. நான் மேபி காலைல நான் கும்பிட முடியல, ஸோ ஈவினிங் கும்பிடுவோம். ஸோ கும்பிட்டு நிம்மதியாக ஜாலியாக இருங்க, ஃபேமிலியோட ஜாலியாக இருங்க இன்னைக்கு, அவ்வளோதான். அங்கே போகணும், இங்கே போகணும், குலசாமி கோயில் போக முடிஞ்சுன்னா போங்க, அப்படி இல்லை அப்படின்னா வீட்டில் வச்சு வணங்குங்க, இவ்வளோதாங்க. அதே மாதிரி புது புது பொருள் ஆடி ஆஃபர் போட்டாங்க, டிவி வாங்குவோம், ஃப்ரிட்ஜ் வாங்குவோம், வேஸ்டிங் மிஷின் வாங்குவோம், வீடு வாங்குவோம், தவிர்த்துக்கங்க. அதே மாதிரி இது சொல்லுவாங்களே, இன்னொன்று எதுவும் சொல்லுவாங்க, நகை வாங்குறதுக்குன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, அது கூட எங்கள் வீட்டில் சொல்லிட்டு இருந்தேன். இப்போ சாம போமா எதாவது பேசிகிட்டு இருக்கேன், ஏதாச்சும் ஒரு சும்மா ஒரு கொலுசுனாச்சும் வாங்கோண்டான்னு சொல்லி பேசுவாங்க. சாம போ, அடுத்த மாதம் கூட போய் வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இதெல்லாம் இருக்குது. நான் எல்லாத்தையுமே ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் வரும், ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? இப்போ நான் இதை சொல்லிட்டேன், இதை பிடிச்சிக்கணும். அப்போ அடுத்தடுத்து வரதப்பெல்லாம் நீ இதை கேட்கக்கூடாது. இதை நீங்கள் தேடி பார்த்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, புரிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம இல்லைங்கன்னா அதில் போட்டு பார்க்குற எல்லாரும் ஒரு கமெண்ட் பண்ண தெரியாதவங்க கூட பிளாக் கலர் ஹார்ட் இருக்கும், பிளாக் கலர் கருப்பு கலர் ஹார்ட் இருக்கும், அப்படிலாம் கருப்பு கலர் 3 இருக்கும் லோகோவில், அதை போட்டு விடுங்க. நான் கவனிக்கணும், எல்லாரும் நம்ம கவனிக்கிறாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக.
அப்படி லைக் பண்ணாதவங்க ஏன் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கு இது திருப்தியாக இருக்குது அப்படின்னா ஒரு லைக்குன்ற ஒரு பட்டன் போடலாமே, ஏன் அதை பண்ண மாட்டேங்கன்னு தெரியல. சரி, சேனலில் மெம்பர்ஸ் ஆகிறது நம்மளுடைய ஆட்கள் மட்டும்தான் ஆவாங்க. ஸோ சேனலில் மெம்பர்ஸ் ஆகணும்னா ஆகிக்கோங்க. ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும், அதை கொடுங்க. அதில் போய் உள்ள ப்ராசஸ் எல்லாம் போகும். ரொம்ப சிம்பிளான ப்ராசஸ் தான். போய் ஜிமெயில் ஐடி கேட்கும், ஜிமெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா ஜிமெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருப்பீங்கல்ல, அதாவது உங்களுடைய கூகுள் பே ஓப்பன் பண்ணியிருப்பீங்க. கூகுள் பேக்கு ஒரு ஜிமெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க. அந்த ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டு கேட்கும் ஃபர்ஸ்ட் டைம். அதில் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது பே ஆரம்பிச்சிடும். அது நெக்ஸ்ட் மந்த் வந்து நீங்கள் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அதுவே பே ஆகிக்கும். அதை கேன்சல் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். பட் இதான் மெம்பர்ஷிப்பான ப்ராசஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேட்லாம் இருக்குல்ல, அதுவும் அந்த ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும். சிம்பிளான விஷயம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வளர்ந்தாதான் இங்கே நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் பேச முடியும். நானும் பீஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் தேட முடியும். நான் மென்டலி ஃப்ரீயாக கூலாக இருக்கும் போது தான் உங்களுக்கான விஷயங்கள் லட்டு மாதிரி வந்து உட்காரும். நான் மைண்டு ஃப்ரீயாக இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், லட்டு மாதிரி வரும் விஷயங்கள்லாம். கண் பார்வைலாம் அப்படியே கம்ப்யூட்டர் மாதிரி பார்க்கும். இது என்ன ஓகே, இது இந்த மேட்டர். ஸோ இதெல்லாம் நடக்கும். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். Who is this guy?